Hi, in this video we are going to discussing about vector algebra, applications of vector algebra, then exercise 6.5 straight lines. Okay, the example is 6.35. Determine whether the pair of straight lines are parallel. ஸோ கொடுத்துருக்கிற ரெண்டு லைன் வந்து நமக்கு பேரலான்னு கேட்டிருக்காங்க. சப்போஸ் ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். சப்போஸ் இது பேரலல் லைன்ஸாக இருந்ததுன்னா இதுக்கு வந்து நமக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்னு சொல்லிங்க கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த டூ லைன்ஸ் வந்து நமக்கு பேரலா அப்படிங்கிறத நம்ம இங்கே டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ பேரலான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதில் இருந்து 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. 2 பாயிண்ட்ஸ் நமக்கு இருக்குது. இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. தென் 2 வெக்டார்ஸ் இருக்குது. அதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். இல்லாட்டி ஏ வெக்டார் ஈக்குவல் டு 2i cap ப்ளஸ் 6j cap ப்ளஸ் 3k cap. Then b vector equal to 2j cap minus 3k cap. Another two vectors. Number 1 b vector. So this C point C. B vector equal to 2i cap plus 3j cap plus 4k cap. Another one D vector equal to I cap plus 2j cap plus 3k cap. Okay, சரி, இப்போ எனக்கு இங்கே கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். எப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டராகவும் நம்ம எழுதிக்கலாம். ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு யூ வெக்டார் அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்கே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உன்னோட கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனா யூ வெக்டார் வி வெக்டார் வெக்டார்ஸ் எடுக்கும்போது யூ வெக்டார் வி வெக்டராகவும் பாயிண்ட்ஸை எடுக்கும்போது ஏபிசியாக எடுத்துகிட்டு அப்படிங்கிறதுனா உனக்கு அந்த குழப்பங்கள் வந்து வராது நமக்கு. ஓகே, ஸோ பி வெக்டார் டி வெக்டார். ஸோ இது பேரலல் வெக்டார்ஸ் அப்படிங்கிறதுக்கு நமக்கு கண்டிஷன் என்ன கண்டிஷன்? b1 by d1 equal to b2 by d2 is equal to b3 by d3. இந்த ரேஷியோஸ் வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இல்லையா b வெக்டார் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் இன்ட்டு d வெக்டார். b வெக்டார் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் இன்ட்டு d வெக்டராக இருக்கணும். இருந்தால் அது பேரலல். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2i வெக்டார் இருக்குது, இங்கே i வெக்டார் இருக்குது, இங்கே 3j வெக்டார் இருக்குது, இங்கே 2j வெக்டார் இருக்குது, 4k வெக்டார் 4k கேப் ப்ளஸ் 3k கேப் இருக்குது. ஸோ இதில் b வெக்டார் இஸ் நாட் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் இன்ட்டு d வெக்டார். ஸோ அந்த மாதிரி நமக்கு இங்கே இல்லை, ஈக்குவல்ட்டாக நமக்கு கிடையாது. தேர்ஃபோர் நம்ம என்ன பண்ணலாம்னா b வெக்டார் இஸ் நாட் பேரலல் டு d வெக்டார், நாட் பேரலல் டு d வெக்டார் நம்ம சொல்லலாம். அப்போ இந்த ரெண்டு நமக்கு பேரலாக இல்லை அப்படின்னாவே டெஃபினட்டாக அந்த லைன்ஸ் ரெண்டு நமக்கு பேரலாக இருக்காது. தேர்ஃபோர் த லைன்ஸ் ஆர் not parallel. ஓகே, ஸோ பேரலாக இல்லை அப்படிங்கிறதுனா என்னவா இருக்கலாம் அப்படின்னா அது ஸ்கியூ லைன்ஸாக இருக்கலாம். ஸ்கியூ லைன்ஸாக இல்லைன்னா அது இன்டர்செக்டிங் லைன்ஸாக நமக்கு இருக்கலாம். ஸோ இந்த 3 கான்செப்ட்ஸாக நமக்கு இருக்கும். எய்தர் பேரலாக இருக்கும், இல்லையா ஸ்கியூ லைன்ஸாக இருக்கும், இல்லையா இன்டர்செக்டிங் லைன்ஸாக இருக்குது. சரி, இப்போ ஸ்கியூ லைன்ஸாக இன்டர்செக்டிங் லைன்ஸாக அப்படிங்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் b வெக்டார் கிராஸ் d வெக்டரை நம்ம ஃபைன் பண்ணுவோம். ஓகே, இதனோட வேல்யூ ஃபைன் பண்ணல. திஸ் இஸ் நத்திங் பட் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் b வெக்டார் d வெக்டார். இதனோட வேல்யூவை நம்ம ஃபைன் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ வந்து நமக்கு ஜீரோவாக இருந்தால் த லைன்ஸ் ஆர் இன்டர்செக்டிங். ஸோ இன்டர்செக்டிங் போது அதுக்கு நமக்கு டிஸ்டன்ஸுங்கிறது நமக்கு இங்கே இருக்காது. சப்போஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் அந்த லைன்ஸ் வந்து நமக்கு டு நாட் இன்டர்செக்ட். அப்போ அது வந்து நமக்கு ஸ்கியூ லைன்ஸாக நமக்கு இந்த இடத்துக்கு இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் பி வெக்டார் டி வெக்டரோட வேல்யூ நம்ம ஃபஸ்ட் இங்கே ஃபைன் பண்ணுவோம். ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் பி வெக்டார் டி வெக்டார் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார், சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். ஸோ இங்கே ஐ வெக்டார் கிடையாது, இங்கே ஐ வெக்டார் இருக்குது. ஸோ -2 j வெக்டார் -4j -6, determinant of -2 -4 -6. Then b vector 2 3 4, again 1 2 3. ஓகே, ஸோ இதனோட வேல்யூ வந்து நமக்கு 0. எப்படின்னா
ஃபஸ்ட் ரோலேருந்து நம்ம 2 மைனஸ் 2 காமனாக எடுத்துகிட்டு அப்படி வருதுன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் 1 2 3 2 3 4 1 2 3. இப்போ என்னோட வேல்யூ மைனஸ் 2 இன்ட்டு 0 தட் இஸ் ஈக்குவல் டு 0 பிகாஸ் R1 is proportional to, that is identical to R3. R1 R3 நமக்கு identical இருக்குது. ஸோ அதனோட வேல்யூ 0. ஓகே, தட் இஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் C வெக்டார் மைனஸ் A வெக்டார் B வெக்டார் D வெக்டார் ஈக்குவல் டு 0வாக இருக்குது. therefore the lines are intersecting. Lines are intersecting. அப்போ இன்டர்செக்டிங்காக இருந்ததுன்னா நமக்கு அங்கே டிஸ்டன்ஸ் இருக்காது. ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ கேட்ட கொஷின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, டிட்டர்மைன் வெதர் த பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஆர் பேரலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேரலாக இருக்கணும்னா நமக்கு பி வெக்டார் ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு டி வெக்டராக இருக்கணும். இந்த பி வெக்டார் இஸ் நாட் ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு டி வெக்டராக இருக்குது. ஸோ அதனால் இது வந்து பேரல் இல்லை. அப்படி பேரலாக அப்படி இருக்கும் பட்சத்தில் ஃபைண்ட் தி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக இருந்ததுன்னா அது இன்டர்செக்டிங் லைனாக இருந்ததுன்னா டிஸ்டன்ஸ் 0. அதே நான் இன்டர்செக்டிங் லைன்ஸாக இருந்ததுன்னா நம்ம அதில் வந்து டிஸ்டன்ஸை ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ இது இன்டர்செக்டிங் லைனாக இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு டிஸ்டன்ஸ் வந்து 0ன்னு சொல்லி நான் இந்த கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே, த நெக்ஸ்ட் கொஷின், இதே சேம் பேரலல் லைன்ஸ். இப்போ பாருங்கள், ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஓகே, ஸோ இந்த டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இது நம்ம பேரலல் லைன்ஸாக ஸ்டியூ லைன்ஸாக இன்டர்செக்டிங் லைன்ஸாங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அதிலிருந்து ஃபஸ்ட்டு ஏ வெக்டார் என்ன பி வெக்டார் என்னங்கிறத ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ ஏ வெக்டார் ஈக்குவல் டு 2i cap ப்ளஸ் 3j cap ப்ளஸ் 4k cap. பி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் 2i cap ப்ளஸ் j cap மைனஸ் 2k cap. இதிலிருந்து சி வெக்டர்ங்கிறது பாயிண்ட்டுன்னா 3i cap plus 0j cap minus 2k cap. Then d vector equal to 2i cap minus j cap plus 2k cap. Okay, now இப்போ BD ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இப்போ B vector equal to இதிலிருந்து ஒரு மைனஸை நம்ம காமன் எடுத்து அப்படி வருதுன்னா மைனஸ் D vector ஆர் B vector equal to minus of D vector. அப்போ இதில் என்ன சொல்லலாம், B vector is parallel to D vector. B vector is parallel to D vector. Therefore, the lines are parallel. ஸோ இந்த கொடுத்துக்கிற ரெண்டு லைன் வந்து நமக்கு parallel லைன்ஸாக நமக்கு இங்கே இருக்கும். ஓகே, இப்போ parallel லைன்ஸாக இருந்ததுன்னா டிஸ்டன்ஸை நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ parallel லைன்ஸ். டிஸ்டன்ஸ் நமக்கு ஃபார்முலா மாடுலஸ் ஆஃப் C vector minus A vector cross B vector divided by modulus of B vector. Modulus of B vector. So first C vector minus A vector cross B vector another value நம்ம find பண்ணுவோம். So that is determinant of I cap, J cap, K cap. C vector minus A vector 3 minus 2 1 minus 3 minus 6. Then B vector minus 2 1 minus 2, that is equal to I cap into 6 minus into minus plus 6 minus J cap into minus 2 minus 12 plus K cap into 1 minus 6. So that is 12 I cap minus into minus plus 14 J cap minus 5k cap. Okay, next இதுக்கு modulus. So modulus of C vector minus A vector cross B vector equal to square root of 144 plus 196 plus 25, that is equal to root of 365. After then modulus of B vector equal to square root of 4 plus 1 plus 4, that is root of 9 equal to 3. Okay, so distance is equal to modulus of C vector minus A vector cross B vector divided by modulus of B vector, that is root of 365 divided by
3 units. Okay, that's all. Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.